டாக்டர் சாமியலா பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ட்ரீ ஆஃப் லைஃப் சென்டர் ஃபார் பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் கவுன்சிலிங் சர்வீஸ். அவங்க வந்து மாஸ்டர்ஸ் இன் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ தெரப்பி பண்ணியிருக்காங்க. ஆகவே சென்னையில் வந்து ரொம்ப ஒரு வாண்டட் டாக்டராக இருக்கிறாங்க. அவங்க பலரும் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க. இந்த நாளிலே நம் மத்தியில் வந்தது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அதனால் once again I thank you Dr. Samuela. Okay. கேக்குதுங்களா? ஓகே செக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. எஸ், மென்ஸ் சைட்ல இருந்து தான் வருது. விமென்ஸ் டே. நல்லா இருக்கீங்களா? ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஓகே, பேச தான் தெரியும் எவ்வளோ ஃபைனாக இருக்கீங்கன்ட்டு. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா நலம், ஹெல்த். இல்லை, அந்த ஹெல்த்துன்னு டாபிக் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம பேச போகிறது ரொம்ப டீப்பான ஒரு ஹெல்த், மனநலம். எத்தனை பேருக்கு மனசு இருக்குது? திட்டும் போது சொல்லுவாங்க, உன் மனசு என்ன கல்லா? உனக்கு கல் மனசாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்களா? கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? சும்மா ஃப்ரீயாக இருங்க. ஏன்னா இப்போ நான் வந்து மைக்கை உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன். இது வந்து இன்டராக்டிவ் செஷனாக இருக்க போகுது. ஓகே, சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு மனசு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது? யாரும் பொய் சொல்ல விரும்பல. வெரி குட். ஃப்ரீயாக இருக்கா? ஓ குட். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இன்னைக்கு எத்தனை பேர் ஹாப்பி உமன்ஸ் டேன்னு உங்களுக்கு விஷ் பண்ணாங்க? ஒருத்தங்க கை தூக்கிறது கூட யோசிக்கிறாங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே, இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஞாபகம் வச்சுங்க, கடைசியாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போனா எல்லாம் நீங்கள் சிவில் இன்ஜினியர்ஸா? அந்த வீடை சொல்கிறாங்களா? எந்த வீடை சொல்கிறாங்க? எந்த வீடை சொல்கிறாங்க? மனசு. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பம் தான் வீடு. சரிங்களா? புத்தியுள்ள ஸ்திரீனா அப்போனா எல்லா இன்ஜினியர்ஸும் டாக்டர்ஸும் வீட்டை கட்டியிருக்கணுமே. ஏன் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ்லாம் எங்ககிட்ட கவுன்சிலிங் வராங்க? எந்த புத்தியை பற்றி பேசுது வசனம்? சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. ஆரோக்கியம். சாதாரணமாக நம்மளுக்கு என்ன வழக்கம்? தமிழ்நாட்டில் என்ன வந்து வழக்கம்? எப்படி வந்து கேட்போம்? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்டால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன சொல்வீங்க? நல்லா இல்லைன்னா கூட. ஏன்னா அது வந்து கல்ச்சர். நல்லா இருக்கும்னு சொல்லிடுறோம். ஆனால் கேட்குறவங்களுக்கும் தெரியும் என்ன விஷயம்ன்ட்டு. ஆனாலும் என்ன நீங்கள் சொல்லுவீங்க? நல்லா இருக்கும். எப்போனாச்சும் நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? எங்ககிட்ட வரவங்கெல்லாம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருந்தாலுமே சொல்லுவாங்க, மேடம் பிரச்சனை மேடம் அப்படின்னுவாங்க. எப்போங்க உங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது? நல்லா இருந்தாலுமே என்னென்னா ஒரே தலைவலி, ஒரே வயிற்று வலி, இல்லாட்டி இவர் இருக்காரே இவரால் ஒரே பிரச்சனை. சரி, அவரை கூப்பிடுங்க, அவரை கேட்கலான்னா அவர் சொல்வார், இவ இருக்கால மேடம், இவ தான் மேம் பிரச்சனைக்கே காரணம், இவ இல்லைன்னா நான் ரொம்ப சூப்பராக இருப்பேன் மேம் அப்படின்னுவார். சரிங்களா? அப்போ இதில் என்ன மீன் பண்ணுறோம்? நலம்னா, ஆரோக்கியம்னா, உலக சுகாதார மையம் வந்து ஆரோக்கியத்தை பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா, நோயே இல்லாதது மட்டும் ஆரோக்கியம் இல்லை, உடல் அளவில், மனசளவில், உணர்ச்சி பூர்வமாக, சமூக அளவில், ஆவிக்குரிய அளவில், எத்தனை அளவு பாருங்க. இந்த எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா சேமமாக இருந்தீங்கன்னா தான் அது ஆரோக்கியம். அப்படி பார்த்தா சரி, ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம 10 மார்க் போட்டோம்னா
நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. 60க்கு இல்லாட்டி 100க்கு எவ்வளோ வரும் உங்களுக்கு ஒருத்தருக்கோன்ட்டு, ஒருத்தர் குடும்பத்துக்கோ கால்குலேட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போங்க. சரி, இதுக்கு ஹீப்ரூவில் எல்லா நலமும், உடல் நலம், மனநலம், சமூக நலம் எல்லாத்தையும் சேர்த்து ஹீப்ரூவில் ஒரே வார்த்தை தான். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் தான் இத்தனை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஹீப்ரூவில் என்ன? ஷாலோம். இஸ்ரேலெல்லாம் ஷாலோம் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஷாலோம்னா நல்லா இரு. எப்படி நல்லா இரு? உடல் அளவுலையும் நல்லா இரு, மனசளவுலையும் நல்லா இரு, உணர்ச்சி அளவுலையும் நல்லா இரு, ஆவிக்குரிய அளவில் நல்லா இரு. ஷாலோம் சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. அடுத்து போங்க. இந்த ஷாலோம்னா ஹோல்னஸ், பரிபூரணம், எல்லாத்துலேயும் பரிபூரணமாக வந்து இருக்கிறது தான் ஷாலோம். அடுத்து இப்போ நான் சொன்ன எல்லா இந்த டைமென்ஷன்ஸும் வருதுங்களா? டைமென்ஷன்ஸ்னால் என்னது? எத்தனை வகையான ஆரோக்கியம் இருக்குது? உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அடுத்து சொல்லுங்க, உணர்ச்சி, சமூகம், சோஷியல், ஸ்பிரிச்சுவல். இல்லை, தமிழை விட ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் டேர்ம்ஸே இப்போ எல்லாம் சோஷியல் மீடியானால் வர என்ன மாதிரியான வில்லேஜ்லேருந்து வந்தாலும் சரி, சிட்டிலேருந்து வந்தாலும் சரி, ஒரே இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தான் பறக்கும். மேம் எனக்கு டிப்ரெஷன் மேம்னுவாங்க. ஓ அப்படிங்களா? எங்கே? கூகுளில் பார்த்தேன் மேம், எனக்கு டிப்ரெஷன் தான். ஓ அப்போ நாங்கள் உங்களுக்கு மாத்திரை எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் சொல்லுங்க உங்களுக்கு டிப்ரெஷனான்ட்டு. டிப்ரெஷனாக நீங்களே வந்து ஆஜராக மாட்டீங்க டிப்ரெஷன்ட்டு. அடுத்து உடல் நலம், மனநலம், சமூக நலம். இப்போ இந்த எல்லா நலத்துலேயும் முக்கியமான ஒரு நலம்னு இருக்குது. அந்த நலத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அடுத்து போங்க. இப்போ உடல் நலம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? உடம்போட உட்கார்ந்து இருக்கீங்களா, இல்லாட்டி உடம்பு இங்கே மனசு எங்கேயோ அப்படியே பறந்துன்னு இருக்குங்களா? சொல்ல முடியாது இல்லை. உடம்பு இங்கே இருக்குது, உடல், மனம், ஆவி. உடல், பொருள், ஆவின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம சொல்லுவோம்? ஆவி, ஆத்மா, சரீரம். உடம்புல நோய் வந்துச்சுன்னா என்ன மருந்து போட்டால் சரியாயிடும் இல்லை? மனசில் நோய் வந்துச்சுன்னா, மனசு சரியில்லைன்னா மருந்து போட்டால் சரியாகுங்களா? சரியாகுங்களா? பேசுகிறாங்க, பேசுனா சரியாயிடும். மனசு விட்டு பேசு. ஏய் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறது. ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க? அடுத்த ஃப்ரெண்டுகிட்ட பேசுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து வெடிக்கும். மனசு. ஆவிக்குரிய சுகம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஆவிக்குரிய சுகம்னா என்னென்னா உள்ளானது, உங்களால் பார்க்கவே முடியாது. அடுத்து இப்போது சுகமாக இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எதுக்காக நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போவீங்க அதை சொல்லுங்கள். நல்லா நீங்கள் இருக்கீங்கன்னா டாக்டர்கிட்ட போவீங்களா? உடம்புக்கு எதுனா பிரச்சனை வரும்போது தானே போவீங்க. சாதாரண சளி ஜுரத்துக்கெலாம் போயிடுவீங்களா? போக மாட்டீங்க. அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை எங்கே வருது? உடம்புக்கு வருது. உங்களுக்கு தெரியாத பிரச்சனை. அதை என்ன சொல்கிறாங்க? நுண்கிருமிகள். அது வைரஸா, அது பாக்டீரியாவா பார்த்து ஆன்டிவைரல், ஆன்டிபயோட்டிக் போட்டு சரி பண்ணலாம். அப்போது மனசுக்கும் அதே மாதிரி தெரியாத சில விஷயங்கள் எதை பாதிக்குது? மனசை பாதிக்குது. இப்போ மனசுக்கும் என்ன வருது? நோய் வருது. மனசுக்கு நோய் வரும்போது என்ன பண்ணுவீங்க? போறீங்களா? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. உங்கள் டீமாக பிரிச்சோன்னு நினைக்கிறேன் எல்லாரையும் பேச வைக்கிறதுக்கு. செகண்ட் ரோ, தேர்ட் ரோ எல்லாம் தூங்குறீங்களா? முழிச்சிட்டு இருக்கீங்களா? ஃபேஸே தெரியலையே. இப்போது உங்கள் எல்லாரையும் அந்த ஸ்லைட் பார்க்காதீங்க. பார்க்காம நீங்கள் ஒருத்தராக இப்போ மைக்கை பாஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனை மற்றவங்க முன்னாடி சொல்ல வேணாம். காமனாக வர பிரச்சனை என்னன்னு வந்து சொல்ல போகிறீங்க. ஏன்னா பெண்கள்ன்றது குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம். அவங்க யார்? குடும்ப தலைவி. குடும்ப தலைவினா என்ன அர்த்தம்? குடும்ப தலைவனுக்கு இருக்கிற அதே பொறுப்பு குடும்ப தலைவிக்கு இருக்குது. அப்போது இந்த குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வந்து வருது?
குடும்பத்துல வந்து இருக்கிற மேஜர் பிரச்சனை எதனா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 3 பிரச்சனை சொல்லுங்க. பிரச்சனையை சொல்லுங்க. குடும்பத்துல காணப்படுற ரொம்ப பரவலா இருக்கிற காமனான பிரச்சனை. முதல்ல பொருளாதார பிரச்சனை. ஓகே, உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை உங்க டர்ன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட். அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. கணவரை குறிச்சு பிரச்சனை. கணவர் பிரச்சனை. இப்போ பசங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைங்களை குறித்து, நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தேடலோட ஒரு எதிர்காலத்தை குறித்த பிரச்சனை. சொல்லுங்க. பசங்க வீட்டில் சண்டை போட்டுனா அதுவும் கூட கத்தி கிடக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. பசங்களோட சண்டை. இவங்க தான் ஓப்பனாக சொல்கிறாங்க பாருங்க. இதுதான் நான் கேட்டேன். மனுஷங்க பிரச்சனை இல்லை, பிரச்சனையோட பேரு என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவங்கதான் மைக் யார்கிட்ட இருக்கு அவங்க தான் சொல்றாங்க. அது நல்லா வசதியா இருக்கணும், பக்கத்து வீட்டுல நல்லா இருக்கிறாங்க, நம்ம நல்லா இல்லை அப்படின்லாம் யோசிச்சு. பொறாம பிரச்சனை அப்போ. ஓஹோ. அடுத்து பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனையோ உடம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும்போது ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. அதுதான் மெயினான ரீசன். உடல் நல பிரச்சனை தான் உங்களுக்கு டென்ஷன். அதை ஃபேஸ் பண்ண முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியல, அதனால அவங்க கிட்ட சண்டை போடுவோம். அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் நிறைய. சரி, ஓகே. குடும்ப தலைவிகள் நிச்சயமா நீங்க மைக்ல எடுத்து ஒரு பதில் சொல்லணும். நீங்க மறைக்க கூடாது. இது ஃப்ரீயா பேசுற டைம். பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு தலை வேற தெரியல. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடு. சரி, இவங்க ரொம்ப டீசெண்டா இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க என்ன கருத்து வேறுபாடுன்னு. இப்ப நெக்ஸ்ட் போட்டு உடைக்க போறோம். எங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். பிரச்சனை கேட்டேன் நான். எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஓகே. மீதி பேர் அங்க 1 2 3 4 5 நடுவில் இருக்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரி, இதை பார்த்து சொல்லிட்டீங்களோ? அடுத்து போங்க. இது கவர் பண்ணியாச்சு. அடுத்து போங்க. எங்க கிட்ட வர, ஏன்னா நாங்க மேலோட்டமா மருந்து போட்டு பேண்டேஜ் போடுற வைத்தியம் பண்றதில்ல. சரிங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா, டிப்ரெஷன் மேம், அவருக்கு ஒரே முடியல, இல்லாட்டி எனக்கு ஒரே முடியல அப்படின்னு வருவாங்க. தோண்ட வரும் கதை. என்ன கதை? பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட பேசின்னு இருக்காரு, மொபைல் ஃபோனில் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் குடியோடு இருந்தால் கூட பரவாயில்ல மேடம், இந்த பிரச்சனை இருக்குங்களே, அந்த உறவு பிரச்சனை. அடுத்து அடிக்ஷன்னா அடிமைத்தனம்னா அதுலேருந்து வரவே முடியாது. சில பேர் எப்படி சண்டை போடுவாங்கன்னா, அந்த மொபைலை மட்டும் நான் எடுத்தேன்னு வச்சோமே, அந்த மொபைலை மட்டும் அவகிட்ட நான் எடுத்தேன்னா நான் சட்னி. அவர் சொல்லுவார், எங்கள் வீடே ரணகளம் ஆகிடும். வீட்டில் வந்து இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பையன் சொன்னான், இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த சீரியலில் வர்றது தான் இங்கேயும் வருது. அவன் நொந்து போயிட்டான். அவன் என்ன சொல்கிறான், அந்த சீரியலில் நடக்கிறது தான் எங்கள் வீட்லேயே நடக்குதுன்றான். உனக்கு அது காமனான பிரச்சனையாக போச்சா? சீரியல் என்ன நடக்குது? மனைவி வில்லனாக இருக்கிறாங்க, எப்போவுமே சண்டை போட்டுன்னு. ஆனால் இன்னொருத்தி எப்படி இருக்காங்க, ரொம்ப அன்பானவங்களா, ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. அந்த குடும்பம் வந்து என்ன ஆகுது, 2 ஆகுது. இப்போ 2 கூட இல்லை, 3ஆக இருக்குது. சரிங்களா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா, மனைவி மேலே சத்தியமாக சொல்கிறேன் மேம், நான் எதுவுமே பண்ணல. ஆனால் இப்போ நடக்கிற கதை என்னன்னா, எத்தனை ஒய்ஃபுங்க இந்த 10 வருஷம் ஒய்ஃபுங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என் கணவர் புரிஞ்சுப்பார் மேம் நான் அவரோட இருக்கிறத அப்படின்றாங்க. பசங்க எப்படி இருக்காங்க, அவங்க வேற லெவலில் அவங்க பாட்டுன்னு போயின்னு இருக்காங்க. இப்படி குடும்பங்கள் எப்படி ஆயிருக்கு, சின்ன பின்னமாயிருக்கு. சின்ன பின்னமாக இருக்கிறதுக்கு நம்ம சமுதாயத்தை ப்ளேம் பண்ண முடியாது, மீடியாவை ப்ளேம் பண்ண முடியாது. யார் தான் காரணம்?
பொறுப்பை யார் எடுத்துக்கணும்? நீங்களும் நானும் தான் காரணம். அடுத்து இதை பாருங்க, இங்க என்ன நடக்குது? ஸ்கிட்ல போட்டாங்க. ஸ்கிட்ல வந்து எப்பவுமே என்ன நடக்குது? வீட்டில் சண்டை தான் நடக்குது. எதுக்காக சண்டை நடக்குது? அடுத்து போங்க. குடிச்சிட்டு சண்டை போடுறார். நிறைய குடும்பத்துல குடிக்காமலே சண்டை போடுறாங்க. ஏன் குடிக்காம சண்டை போடுறாங்க சொல்லுங்க. ஏன்னா அவ இதை பத்தி கேட்டுட்டா. எதை பத்தி கேட்டா? என் ஃப்ரெண்டை பத்தி கேட்டுட்டா. அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்றவ, அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னொன்று, நான் வெறும் ஆன்லைனில் மட்டும்தான் அவளோட சேட் பண்ணுறேன். அதனால் அவளை பற்றி இவங்க என்ன பண்ணக்கூடாது? கேட்கவே கூடாது. கேட்டால் நான் சண்டை போடுவேன். மற்றபடி நான் கணவனா நான் என்னென்ன பண்ணுறனோ அதெல்லாம் நான் பண்ணுறேன். மேம் இவளுக்கு நான் சோறு போடல, சாப்பாடு போடுறேன். அவன் என்ன நாயாங்க? நாய் கூட தான் சாப்பாடு போட்டால் சாப்பிடும். நான் ட்ரெஸ்லாம் வாங்கி தரல மேடம், அப்புறம் ஏன் மேடம் இந்த விஷயத்தில் வந்து மூக்கு நுழைக்கிறா அப்படின்னுவாங்க. அப்போது அடித்தளம் என்னது? குடும்பத்தினுடைய அடித்தளம் சொல்லுங்க. மனநலன்னா எல்லாருக்கும் மனசு இருக்கான்னு கேட்டேன்ல, அந்த மனசு எங்க இருக்கு? பார்க்க முடியுமா? என்னால் பார்க்க முடியுமா? உங்களால் பார்க்க முடியுமா? உணர முடியும், உணர முடியும். ஆனால் பார்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், அவரால் தான் பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்து இது என்னுடைய ஸ்டூடெண்ட், சைக்காலஜி ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணி அவளுக்கு மேரேஜ் ஆகி போகுது. மேரேஜ் ஆகி போகும்போது எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா என்னாச்சுன்னா, எப்பவுமே அவன் என்ன சொல்வானா, எங்கள் வீட்டில் பிரச்சனை, அவர் குடிச்சிட்டு வராரு, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன். எதிர்த்து நிற்கிறது கரெக்டு, அடி வாங்க சொல்ல எதிர்த்து நில். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு. நான் கேட்டேன், உங்கள் அப்பா அம்மாவும் இப்படி தான் சண்டை போடுவாங்களோ அப்படின்னு கேட்டேன். சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குற சீனே இதுதான். 2 பேரும் நல்லா சண்டை போட்டுப்பாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, எனக்கு அப்போ இருந்த நாலேஜை வச்சு, ஓ அப்பா குடிச்சிட்டு வந்து அடிப்பார், அம்மா அடி வாங்கிப்பாங்க. இதுதான் என்னுடைய அப்போ இருந்த அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறமா அடுத்த நாள் மொபைல் ஃபோன் உடஞ்சி வந்து வருது. மொபைல் ஃபோன் இல்லை. லன்ச் டைமில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து புது ஃபோனை வந்து வாங்கி கொடுத்துட்டு அவசர அவசரமாக என்னமோ எமர்ஜென்சி மாதிரி வாங்கி கொடுத்துட்டு போகிறார். நான் சொன்னேன், நேற்று தானே நீங்கள் சண்டை போட்டீங்க, இன்றைக்கி புது மொபைல் ஃபோன் வந்திருக்கு. புது மொபைல் ஃபோனை போட்டு உடைச்சது யார்? அவரு தான் உடைச்சார். அவன் தான் உடைச்சான், அவர்லாம் கிடையாது, அவன் தான் உடைச்சான். சொன்னேன், உடைச்சது யாருன்னு கேட்டேன். அவன் தான் உடைச்சான். நான் சொன்னேன், உண்மையாவா? ஏன்னா இந்த கவுன்சிலிங்கில் உண்மையை தான் எல்லாரும் பேசுவாங்க. அப்போ இல்லை நான் தான் உடைச்சேன். அப்போ கொஞ்சம் விவரமாக கேட்டப்போ என்ன தெரிஞ்சிச்சு? சார் நான் அடிச்சுப்பாங்கன்னு சொன்னி உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அம்மா அடிப்பாங்களா? அம்மாவுக்கு அவ்வளோ சப்போர்ட். அம்மாவா? அம்மாலாம் அடித்ததே கிடையாது, ஆனால் 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அம்மா அடிப்பாங்களா? நீ பார்த்துருக்கியா? அது நடக்கும். நேற்று அடித்தது யாரு? அவன் தான் முதல்ல அடித்தான். நான் திருப்பி நல்லா அடித்து அவனை வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டேன். பாருங்க, இதான் நடந்திருக்கு. சரிங்களா? அப்போ அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது? வன்முறை. வன்முறை. இப்போ யார் அடித்தாங்க, எதனால் அடித்தாங்கன்றது கிடையாது. இப்போ என்ன விஷயம்னா, வன்முறைன்றது எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? குடினாலும் வருது, தவறான உறவுகள்னாலையும் வருது. அப்போ அது எங்கேருந்து வருது? வெளியிலேருந்து வருதா, உள்ளேருந்து வருதா? உள்ளேருந்து, மனசுல இருந்து வருது. அடுத்து போங்க. இப்போ குடியினால வரது பார்ப்போம். ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் சேர்ந்த புதுசில் நான் பார்த்ததெல்லாம் குடிக்கார குடிமகன்கள் தான். ஒரு நாள் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ரவுண்ட்ஸ் போகும்போது என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் அப்படின்னு என்ன கொடுத்தாங்க. நான் திருப்பி என்ன பண்ணேன், அந்த ரிப்போர்ட்டை திருப்பி கொடுத்துட்டேன். குடிச்சு என்ன இருக்குன்னா, லிவரில் வந்து ஜாண்டிஸ் வந்திருக்கு. ஓகே, ஜாண்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு. பேரை பாருங்கப்பா, பேரை பாருங்கப்பா என்னாங்க. பேரை பார்த்தா யார் பேர்? மிஸ்ஸஸ் சோ அண்ட் சோன்னு போட்டிருக்கு. மிஸ்ஸஸ் சோ அண்ட் சோவா? அப்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னாங்க.
அடுத்து வார்டு ரவுண்ட்ஸ்க்கு போகும்போது என்ன நடக்குது? இதை மாதிரி உங்களுக்கு ஜாண்டஸ் வந்திருக்குங்களே, என்ன காரணம்? நான் 10 நாள் சாப்பிடல மேடம், 10 நாள் எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து பிரச்சனையாக இருந்துச்சு, 10 நாள் நான் சாப்பிடல. அப்படிங்களா? சாப்பிடாதனால ஜாண்டஸ் வரும், ஓகே. ஆனால் இது வந்துருக்கிறது வித்தியாசமான ஜாண்டஸ் மாதிரி இருக்குங்களே, இது குடிக்காரங்களுக்கு வர நோயாச்சே. குடிச்சிங்களா? அப்படியே வந்து பார்த்தாங்க, குடிச்சிங்களா அப்படின்னு. அது இருக்கும் மேம் ஒரு 5-6 வருஷம் அப்படின்னா. யார் உங்களுக்கு முதல்ல வந்து யாரோட முதல்ல குடிச்சிங்க? வீட்டுக்காரோட தான் மேம் குடித்தேன். இது முதல் அனுபவம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் குடிமகள்கள் தான். அப்போ நான் சொன்னேன், முதல்ல உங்கள் பசங்களை கூப்பிடுங்க, அவங்கள யார் பார்த்துக்கிறா? அவங்க வருவாங்க, ஸ்கூல் போவாங்க, அவங்க பாட்டுன்னு எங்கள் மாமியார் மாமனார் இருக்காங்க, பார்த்துப்பாங்க. அப்போது எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சொல்கிறோம் பெண்கள் பெண்கள்ன்ட்டு, ஆனால் பெண் குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை தான் ஆண் குழந்தைங்களுக்கும் இருக்குது. சரிங்களா? நான் மட்டும் பாவம் அந்த மென்டாலிட்டியே இருக்கக்கூடாது. எங்கேருந்து பிரச்சனை வருதுன்றது தான் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஹேண்டில் பண்ணணும். அடுத்து போவோம். சோஷியல் மீடியா அடிக்ஷன். ஒரு குழந்தை பேசவே இல்லை, இப்போல்லாம் நிறைய வந்து நம்ம சமுதாயத்தில் வந்துச்சு. ஃபஸ்ட்லாம் நாங்கள் ஆட்டிசம்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டிசம்ன்றது இந்தியாவில் கிடையாதுன்னா 10ல் ஒருத்தர் தான். அப்போ அந்த குழந்தை 2 வயசுலேருந்தே, பிறந்ததுலேருந்தே அது வந்து ஃபோனோட என்ன பண்ணுது, ஃபோனில் இருக்க எல்லாமே அதுக்கு தெரியுது. ஃபோனில் அது இருக்க என்ன ஆகுது, அதோடைய பேச்சு வரல. பேச்சு வராத போது ஆட்டிசமுடைய முதல் அறிகுறி. அதுக்கப்புறம் இந்த ஃபோனோடையே அது என்ன பண்ணுதுன்னா தங்கிடுது, ஐசோலேட் பண்ணிக்குது, மற்றவங்களோட அது பேச மாட்டுது. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே டவுட். அப்போது அம்மா கிட்ட பேச ஆரம்பித்தேன், நீங்கள் என்னங்க பண்ணிருந்தீங்க? ஐயோ நான் ரொம்ப பிஸி மேம், என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவார், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? லேப்டாப்பில் தான் மேம் எனக்கு ஒர்க்கு. அப்போது இன்னும் நல்லா தீர விசாரித்ததில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இது ஒருத்தர்கிட்ட இருந்து நான் சொல்கிறது இல்லை, எப்போவுமே ஒன்று வரும்போது அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிசர்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். என்ன நடக்குதுன்னா, அவங்க தனி உலகத்தில் அவங்களுக்கு சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருக்கிறதுனால அவங்க டிவி மொபைல், இப்போல்லாம் வந்து டிவியே கிடையாது, என்னது மொபைல், அவங்க மொபைல் லேப்டாப்லேயும் அவங்க ஒரு தனி லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, குழந்தைங்க தனித்து விடப்படுறாங்க. அதுதான் பிரச்சனைக்கு மெயின் காரணம். அப்போது எப்போவுமே கவுன்சிலிங் பண்ணும்போது சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வருவாங்க, இது மொபைலே அடிக்ட் ஆகிருக்கு, முதல்ல அப்பா அம்மா உட்கார வைங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் என்ன பண்ணோம், அடுத்து பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணாதான் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா எங்கே வேற போய் கிள்ளணும், மரத்தில் பழம் வந்து அரிச்சிருக்கு, அப்போ எங்கே போய் எடுப்பீங்க? வெறும் பழத்தை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் தூக்கி போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த மரத்துலேருந்து வர்றது என்ன இருக்கும், எப்படி இருக்கும்? இந்த வேர் மறுபடியும் பூச்சரிச்ச பழத்தை தான் அது கொடுத்துட்ருக்கும். இப்போ வேர் எங்கன்றதை ஹேண்டில் பண்ணுறது தான் எங்களுடைய கவுன்சிலிங். மற்ற கவுன்சிலிங்கில் அதை பண்ண மாட்டாங்க. என்னென்ன பிரச்சனை வந்துச்சா, ஓகே இதை பண்ணாத அதை பண்ணாத, முடிஞ்சிச்சு, மொபைல் ஃபோன் எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான். ஆனால் அது அப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் அந்த பழக்கம், அந்த அடிமைத்தனம் தொடரும். ஏன் நம்ம அடிமைத்தனம்னு சொல்கிறேன், இப்போ இது 2 தான் முக்கியமானது, குடி விபச்சாரம். இதுதான் குடும்பங்களில் இருக்கிற மெயின் பிரச்சனை. விபச்சாரம், ஆன்லைன் விபச்சாரம், அப்புறம் நேரடியானது விபச்சாரம். குடி என்னது, ஆன்லைன் குடி இருக்குங்களா? இந்த லாக்டவுனில் ஃபுல்லாக எல்லாம் ஆன்லைன் ஆர்டர்ஸில் தான் வந்து எல்லாருமே குடிச்சிருக்காங்க. ஆனால் என்னோட பாதி பேஷண்ட் குடிக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆன்லைனில் நாங்கள் ரொம்ப வந்து நொந்து போயிட்டோம் மேடம். சொன்ன வெரி குட், ரொம்ப உங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சு. ஆனால் சில பேர் வேறு இதுக்குன்னு என்னென்னா வேறு மாநிலத்துக்கு போய் பெங்களூருக்கு போய் ஆர்டர் போட்டு இதுக்குன்ட்டு வந்து குடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து போய் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறீங்க, இங்கே பாரு நான் உன்னை பார்த்துனே இருக்கேன், சரியா, நீ வந்து ரொம்ப குட் பாயாக இருக்கணும், குட் கேர்ளாக இருக்கணும், நீ நல்லவனாக இருக்கணும், நீங்கள் 1000 கவுன்சிலிங் நீங்கள் பண்ணாலும் அது ஃப்ளாப். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்,
நீங்கள் திருந்துறதுக்கு, நீங்கள் மாறுறதுக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன்றதுனா என்னதுன்னா முதல்ல நான் மாறணும். எல்லாம் சொல்லுவாங்க சுய உதவி, தன் கையே தனக்கு உதவி, நானே மாற்றிக்கிறேன் அப்படின்னா உங்களால் மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டியது செய்யணும், கரெக்டு. ஆனால் இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனசு யாரும் தெரியாத இடத்துல ஒளிஞ்சிட்ருக்கு. இப்போ மொபைல் ஃபோன் வேலை செய்யலாம் எங்கே போய் கொடுப்பீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரிப்பேர் பண்ணுவீங்க. நீங்கள் ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்னும் பெரிய டேமேஜ் ஏற்படுத்திடுவீங்க. தேவையில்லாத டிஸ்பிளே, தேவையில்லாதெல்லாம் வந்து போட்டு ஹேங் பண்ணி விட்டுருவீங்க. இதே இந்த மொபைல் ஃபோனை யார் செஞ்சாங்களோ அந்த கம்பெனிகிட்ட போய் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க? க்ளீனாக பண்ணி கொடுப்பாங்க. அப்போ உங்களுடைய கம்பெனி ஓனர், உங்களுடைய மனசோட ஓனர் யார்? நீங்களா? சரி, அடுத்து ட்ரக் அப்யூஸ் பார்த்துட்டோம். அடுத்து மணி. சொல்லுவாங்க சில பேர், என் பையன் வந்து இந்த ரோட்டில் இருக்க பசங்களோட விளையாடுறதே கிடையாது மேம், ஏரியாவில் இருக்க பசங்களோட அவன் லெவலே தனி. காரில் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த பசங்களோட தான் நான் அவனை பழகிறதுக்கு விட்டுருக்கேன். காரில் வர பசங்க என்னத்தோடு வர்றாங்க? அவங்கக்கிட்ட ட்ரக்ஸ் இல்லையா? அவங்கக்கிட்ட போதை பழக்கம் இல்லையா? அவங்கக்கிட்ட அடிமைத்தனம் இல்லையா? எல்லாமே இருக்குது. அப்போது பணம்ன்றது உங்கள் வாழ்க்கையில் முதலாக இருக்கும் போது, பணம் இது இருந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷம், பணன்றது முதலாக இருக்கும் போது உங்களுக்கு உண்மையான சுகம், உண்மையான ஆரோக்கியம், விடுதலை வராது. உங்கள் பிள்ளைங்களும் அதை என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணிப்பாங்க பிளாக்மெயிலுக்கு. நான் இந்த பையனோட விளையாட போகிறேன், ஏய் போவாத அப்படின்னா, அவனோட போகிறேம்மா, ஓ அவனா, சரி சரி போயிட்டு வா. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு, என்ன நடக்குதுன்ட்டு? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்து இப்போது பேரண்ட்ஸ் விஷயத்தை பார்த்தோம். பிள்ளைகளை பற்றி என்ன? நீங்களாம் நல்ல பசங்களா? இல்லைன்ட்டாங்க. சரி, வயலண்ட் அண்ட் அக்ரெசிவ். அப்பா அம்மாவை அடிக்கும் போது, அம்மா அப்பாவை அடிக்கும் போது அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்கூலில் போய் யார் அடிப்பாங்க? அடுத்து போங்க. இப்போ பாருங்க, அவங்க வந்து டிவியை பார்த்து ஐயோ இவ்வளோ அநியாயம் நடக்குதா அப்படின்னு டிவியை பார்த்துன்னு இருக்காங்க. ஆனால் பின்னாடி அந்த பையன் என்ன பார்த்துட்டு இருக்கான்? அடி அடி சாவடி, அவனை முதல்ல கொல்லு அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்? இங்கே அவன் அங்கே உருவாகின்னு இருக்கான். அவனோட ட்ரையல் கிரவுண்ட் எது? ஸ்கூல். அடுத்து போங்க. இது பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட இது ரொம்ப பழைய நியூஸு, இது ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. பெண்கள் குடிக்கிறத பற்றி நான் சொன்னேன். பெண் பிள்ளைகள் எல்லா லெவல்லையும் ஸ்கூல்ஸில் கேட்டதுக்கு மிஸ் வந்து நிற்கிறாங்க, ஒரு பயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு என்ன இருந்துச்சு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற பெண். மிஸ்ஸே வந்து நிற்கிறாங்க, ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து நிற்கிறாங்க. அவங்க பாட்டுன்னு என்ன பண்ணின்னு இருக்காங்க? பார்ட்டி பண்ணின்னு இருக்காங்க. கேட்டால் சொல்கிறாங்க, மிஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? குடிச்சு பார்ட்டி பண்ணுறோம். இன்னொரு மிஸ் வந்து சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க. அதுக்கு என்ன பேரண்ட்ஸ் இப்போ கேட்குறாங்க? அவன் ஏங்க உங்களுக்கு பயப்படணும்? பேரண்ட்ஸ் கேட்குற கேள்வி இதுதான். இதே ஒரு தலைமுறை முன்னாடி பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? மிஸ் என்ன சொல்கிறாங்களோ மிஸ்ஸை மதித்து நடந்துக்கோ. மரியாதைன்றது, பயோன்றது இப்போ இல்லவே இல்லை. அதற்கு காரணம் யார்? பெற்றோர்கள். ஏன்னா பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க? அவனை மட்டும் தொட்டுறாதீங்க, அவன் எது பண்ணாலும் அவன்கிட்ட என்ன பண்ணுங்க? சாஃப்டாக நடந்துங்க. ஏன்னா நான் அவன் மேலே கை வச்சதே இல்லை. போன வாரம் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேம் நான் எந்த ஸ்கூலில் அவனை போட்டிருக்கேன்னா 6 வயசு, செகண்ட் ஸ்டாண்டர்ட். யார் செகண்ட் ஸ்டாண்டர்ட்? இங்கே யார் செகண்ட் ஸ்டாண்டர்ட்? யாருமே இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை மாதிரி பெஸ்ட் ஸ்கூலில் நான் போட்டிருக்கேன், அந்த ஸ்கூலில் யார் வந்தாலும் மிஸ்ஸுங்க வந்து பசங்களை தொடவே முடியாது. ஏன் நான் கேட்டேன், ஏன்னு கேட்டால், ஏன்னா அவங்களாம் பெரிய இடத்து பசங்க மேம், பாலிட்டிஷியன்ஸ் பசங்க வருவாங்க, அப்புறம் அவன் வந்து செகண்டு தேர்டோட பையனாக கூட இருக்கலாம். அதனால இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கேட்கவே மாட்டாங்க. மிஸ்ஸுங்க கேட்டால் பிரச்சனை ஆகிடும். அப்போனா இவங்களும் என்ன பண்ணுறாங்க? எதுக்காக அந்த ஸ்கூலில் போட்டிருக்காங்க? இவங்க பையனையும் கண்டிக்கக்கூடாதுன்ட்டுன்றதுக்காக போட்டிருக்காங்க. அந்த மிஸ் தான், அந்த பிரின்சிபல் தான் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் பையனுக்கு ஒரு மரியாதை கிடையாது, கிளாஸில் அவன் பாட்டுன்னு வந்து மற்ற பசங்களை அடிக்கிறதும் மற்ற பசங்களை வல்கராக பேசுறது இருக்குது,
இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் வல்கரா பேசுவீங்களே அப்படின்னு இருக்கு. இல்லவே இல்லை மேம். அது என்ன? முழு பொய். ஏன்னா எனக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, அவங்க சொல்கிறாங்க, ஏய் அமைதியாரு மேம் முன்னாடி, சரியா? அவன் என்ன பண்ணா, நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு என்ன பண்ண போகிறீங்க, கவுன்சிலிங்காக பண்ண போகிறீங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கவுன்சிலிங் பண்ணி நான் வந்து என்ன விஷயம்லாம் கேட்டு முடிச்சாச்சு. என்ன இங்கே ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுன்னு என்ன பண்ணுறேன், அவங்க அம்மா ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க. உடனே நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அம்மா இல்லை, ஹேய் நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா. அதுக்கு முன்னாடி தான் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் அவனை எங்கேயுமே போடல, ஏன் அவனை டியூஷன் கூட அனுப்பலை, அவனை வீட்லேயே வச்சு அவங்க ராஜா மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னா, அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் மேம், அவன் நோயாளி குழந்தை மேம் என்னாங்க. நோயாளி குழந்தைக்கு அவங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம், சரிங்களா? அப்போது என்ன மாதிரியான பேரண்டிங்? ஒரு குழந்தை பிடிவாதம் பிரிச்சுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டிசிப்ளின் பண்ணணும். பிடிவாதத்தை நீங்கள் வந்து இன்னும் ஊட்டி வளர்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் அது மோசமாக தான் போகும். அடுத்து இங்கே பாருங்க, இங்கே நிலமே தலைக்கீழாக இருக்குது. இதுதான் நடக்குது இப்போ. பார்க்குற எல்லாரும் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் 90% பிள்ளைங்களுக்கு பயப்படுற அம்மா அப்பாவாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். 90% அம்மாங்க என்ன சொல்கிறதுனா, மேம் அப்படி நான் நடந்துக்கலன்னு வச்சிங்களேன், அவங்க அப்பா நல்லவர் ஆயிறார், அம்மா கெட்டவங்கன்னு அவன் சொல்கிறான் எல்லாரும் முன்னாடியும். அதனால என்னங்க, உங்களுக்கு என்ன அவார்டாக கொடுக்க போடுறாங்க? ஏன்னா என்ன சொல்லுது பைபிளில், பிறம்பை கையாடாதவன் தன் மகளை பகைக்கிறான். ஒரு குழந்தைய நீங்கள் வளர்க்கணும்னா எப்படி வளர்க்கணும்? அப்பாவை பற்றி சொல்ல மாட்டாங்க, என்ன மாதிரி அம்மா வளர்த்து வச்சிருக்கான்னு தான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ இப்போ கெட்ட பேர் வாங்கினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி என்ன நடக்கணும் அவங்க வாழ்க்கையில்? பின்னாடி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இப்போத்துலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள டிசிப்ளின் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து பாருங்கள், மொபைல் அடிக்ஷன் இப்போ பேரண்ட்ஸ்க்கே இருக்குது. பிள்ளைங்களுக்கும் மொபைல் அடிக்ஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் மொபைல் இருக்குது? உங்கள் அப்பா அம்மாவுடைய மொபைல் என்னெல்லாம் பார்ப்பீங்க? சிங்சாங், அப்புறம் என்ன கேம்ஸ் பார்ப்பீங்க? சிங்சாங், அப்புறம் டோரிபான், சோட்டா பீம், அப்புறம் எவ்வளோ நேரம் மொபைல் பார்ப்பீங்க? எவ்வளோ நேரம்? மொபைல் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? மொபைல் கொடுக்கலன்னா ஸ்ட்ரைக் நடக்கும் இல்லை? அடுத்து இதுதான் பெரியவங்களுக்கு அடிமைத்தனம் என்ன சொல்கிறோம்? குடின்ட்டு. சின்ன பசங்களோட அடிமைத்தனம் என்ன தெரியுமா? கூல்ட்ரிங்க்ஸ். இப்போ கூல்ட்ரிங்க்ஸ், அடுத்து ட்ரிங்க்ஸ். சொல்லுவார், சில பேர் சொல்லுவாங்க, நான் ஹாட் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறேன். அதனால என்னங்க, நீங்கள் என்ன ஃபாரின்லையா இருக்கீங்க? ஃபாரின்லேயும் இது இல்லீகல் தான். இல்லீகல் அவன் சொல்லனா கூட பிரச்சனை தான். இப்போது எங்கே இருக்காங்க? இப்போது மொபைல்குள்ளே எத்தனை பேர் இருக்கீங்க? மொபைல்குள்ளே? ஃபஸ்ட்டு பார்த்த பிக்சரில் குடிக்கிறாரு, பாட்டில் யார்கிட்ட இருக்குது? அவர் கையில் இருக்குது. அதுக்கு அடுத்த பிக்சரில் என்ன இருக்குது? அவரு பாட்டிலுக்குள்ளே இருக்கார். அதான் அடிமைத்தனம். ஆனால் ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்கன்னு அடிமை ஆகிட்டேன். என் கண்ட்ரோலில் இருக்கு மேம், எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது. நான் நினச்சா நாளைக்கே விட்டுருங்களா? பார்க்கலாம், விட்டுருங்க, நாளைக்கு வந்து நீங்கள் நில்லுங்க பார்க்கலாம். மொபைல் அடிக்ஷன், சின்ன பசங்க என்ன சொல்லுவாங்க, என்னால் விடவே முடியாது, மொபைல் எனக்கு கண்டிப்பாக வேணும். அப்படியா? அப்போ அதை எடுக்க வேண்டிய முடிவு யாருக்கிட்ட இருக்குது? உங்கள் மனசு உங்கள் பிள்ளைங்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், 2 மனசும் சேர்ந்து உருப்படாது. இதே உங்கள் மனசு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, ஐயோ என் பிள்ளையோட மனசு கெட்டு போகக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல தாயாக இருப்பீங்க. ஏன் அந்த மனசு 2மே ஒன்றா இருந்துச்சுன்னா என்ன சொல்வோம்? அது ஒரு தொப்புள் கொடி உறவு, அது ஒரு அடிமைத்தனம், ஆத்ம பிணைப்பு. அடுத்து இப்போது மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோய்க்கான காரணம் சொல்லுவாங்க. இந்த வைரஸ்னால வந்துச்சு, இதனால் வந்துச்சு. இப்போ கூட என்னென்னா, இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால, இந்த பிரச்சனைகளால வந்திருக்குங்க. பிரச்சனையை தான் விவரித்து சொல்லுவாங்களே தவிர மெடிக்கல் உலகத்தில் தீர்வுன்றது கிடையாது. மனநல பிரச்சனைக்கும் பேசி தீர்த்துக்கலாம். பேசி எத்தனை தீர்த்துருக்காங்க? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் நிரந்தர தீர்வு எங்கேருந்து வருது? யார்? கம்பெனி ஓனர், மேனுஃபேக்சரர். உங்கள் மனசோடைய மேனுஃபேக்சரர் யார்? எங்கேருந்து நீங்கள் வந்தீங்க?
எங்கேருந்து வந்தீங்க? அடுத்து ரூட் இஷ்யூ, வேர். இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டமான பிரச்சனை. அப்போ அந்த மனசை உருவாக்கின ஒருத்தர் இருக்கார். மனசை உருவாக்குனவர் தான் கடவுள். அவர் எப்படி உருவாக்குனாரு? குப்பையா உருவாக்குனாரா? இல்லையே, தூய்மையா பரிசுத்தமா உருவாக்குனார். ஆனால் அது நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை சேரு சகதி எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் போயிட்டு என்ன பண்ணிட்டோம்? அதை அழுக்காக்கிட்டோம். இப்போ அழுக்காக்குனதை உங்களால் சரி பண்ண முடியாது. அப்போ யார்கிட்ட போய் கொடுக்கணும்? மறுபடியும் ஓனர்கிட்ட தான் கொடுக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க, நான் தான் எங்கள் வீட்டுக்கு தலைவி மேம். நீங்கள் தலைவியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். அப்போ தான் கேட்போம், உங்கள் வீட்டுக்கு யார் தலைவர்? வீட்டுக்காரர் தான் தலைவர். ஓ, அப்போ அவர் வந்து குடியில் இருக்காருன்னா குடி தான் உங்கள் வீட்டுக்கு தலைவர். கேம்பிளிங், சூதாட்டம். இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க? சூதாட்டமே கிடையாது, அது கேம்ஸ் மேம், ஆன்லைன் கேம்ஸ். கேம்பிளிங் வருது, அதில் நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோம். அது என்னது? அது இன்கமா? இல்லை, கேம்பிளிங். அதுதான் உங்களை என்ன பண்ணுது? உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைக்குது. விபச்சாரம். விபச்சாரம் எப்படின்னா, ஒரு குழந்தை வந்து கூட்டின்னு வந்தாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ. அவன் என்னென்னா அழுதுட்டு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். அவங்க அப்பா சொல்கிறார், நீ தப்பே பண்ணல, வாயை மூடு அப்படின்றார். என்னை கூட்டு போங்க, அந்த மேடம்கிட்ட கூட்டு போங்க, நான் பேசணும் அப்படின்னு. இப்போ பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு, என்னம்மா இது, 70 வயசு அவருக்கு. அவர் சொல்கிறார், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுது, உண்மையாக இருக்குமா? கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் சார். அப்போ பேசும்போது அது என்ன சொல்லுது? தேவையில்லாத படங்கள், போனோகிராஃபியை பார்த்துருக்கு. அழகாக அதை விவரித்து சொல்லுது. நான் கேட்டேன், யாரோட மொபைல் அது? அம்மாவுடையதா அப்பாவுடையதா? அப்பாவுடைய மொபைல். அப்பா அப்படியே பார்த்தார். சொன்னேன், உங்கள் மொபைல் தாங்க பிரச்சனை. இப்போ அப்பா மாட்டிக்கினாரா? அம்மா என்ன சொன்னாங்க? மேடம், அவருக்கு எழுத படிக்க தெரியாது மேடம், நீங்கள் போய் அவர் போனோகிராஃபி பார்த்துருப்பாருன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லலைங்க. யார் சொல்கிறா? குழந்தை சொல்லுது. குழந்தை மாட்டிக்கிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் போங்க. இதான் வேர். அப்போது எங்கேருந்து பிரச்சனை வந்துச்சு? அப்போ யாருக்கு கவுன்சிலிங் பண்ணோம்? குழந்தைக்கு கவுன்சிலிங் முடிச்சுட்டு, சரி அப்பா நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணணும். பண்ணிட்ட பிறகு தான் உங்கள் குழந்தை சரியாகும். அப்போ இது வரைக்கும் யார் மறைச்சி வச்சுருந்தா அதை? அப்போனா அம்மாவும் அதில் இன்வால்வ், உடந்தை. எப்பவுமே ஒரு மர்டருக்கு ஐ விட்னஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஐ விட்னஸ்னால் எல்லாத்துக்குமே மூடி மறைக்கிற வேலை தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மூடி மறைக்க 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 விஷயம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? விஷயம் குடும்பம் முழுசும் பரவும். அதனால தான் நோய் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? நோய் தொற்று வந்துடும். அதே மாதிரி தான் மனசளவான நோயும் தொற்றக்கூடிய முழு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், எப்படி நான் யோசிக்கிறது எப்படி அவருக்கு தெரியும்? நீ பார்க்குற அதே வைஃபை கனெக்ஷன் தான் அங்கே இல்லை, நீ பார்க்குற அதே மொபைல் தான் அங்கே. வேறு மொபைலாக இருந்தால் கூட ஒருத்தர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, மேம் அந்த புக்கை படித்து நான் பரன் மேலே போட்டு வச்சுருந்தேன் மேம், இவன் எப்படி மேம் பார்த்தான்? ஸ்கூல்லேருந்து பிரின்சிபல் கால் பண்ணிட்டாங்க, உங்கள் பையன்ட்ட நான் பேசிட்டேன், அந்த புக்கு வந்து உங்களுடைய புக் பரன் மேலே இருந்துச்சு அப்படின்னு. அம்மா கிட்ட கேட்டால் அம்மாவோட புக் இல்லை, அவங்களோட புக்கு அப்படின்னு சொன்னார். நான் தூக்கி போட்டேனே மேம். நீங்கள் தூக்கி போட்டால் அது போயிடுச்சா? அவங்க மனசுலேருந்து தூக்கி போட்டிங்களா? இல்லையே. அடுத்தது நெக்ஸ்ட் அப்படியே அந்த இதுக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் பிபிடி. சரி, இப்போ மனசு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, மனசு மனசு மனசுன்ட்டு. இந்த மனசுனா என்னதுங்க? அது சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குறேன், உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? உன் பேர் என்ன? சீக்கிரம் சொல்லு. ஜீவிதா. ஜீவிதா பாயா கேர்ளா? டக்கு டக்குன்னு சொல்லணும். ஆ, கேர்ள். பாயா கேர்ளா? நீ. ஓகே. நீ 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 இதில் என்ன டவுட் இருக்கா? இல்லை. இப்போ டவுட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது யாரு? உங்கள் கையில் இருக்க மொபைல், நீங்கள் இருக்கிற உங்கள் பிள்ளைங்க இருக்கிற இடங்கள். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கே இப்போ டவுட் வந்துடுச்சு, அப்படி தானே? இப்போ பேரண்ட்ஸ் என்ன வந்து பண்ணணும்? ஸ்ட்ராங்காக எங்கே அடித்தளத்தை போடணும்? ஒரு பொண்ணு சொல்லுது, என் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேம், அதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன். கிடையவே கிடையாது. ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால பசங்க கெட்டு போக மாட்டாங்க. நான் சொன்ன மனசாட்சி குத்துது. மனசு மனசுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்னது? மனசாட்சி. அந்த மனசாட்சி வழியாக தான் உங்களை படைச்ச ஆண்டவர் உங்களோட கூட
பேசுவார். மேடம் நான் ஹிந்து மேம், நான் முஸ்லீம் மேம், நீங்கள் எந்த மதம் வேணா இருக்கட்டும், படைச்ச ஓனர் ஒருத்தர் தான். இந்த ஒருத்தர் என்ன சொன்னார்? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரே தேவன். வேற என்ன அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை, ஒரே தேவன். அப்போது ஒரே மனசு தான் இருக்குது. அந்த மனசை நீங்கள் பிச்சு 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 எத்தனை பேருக்கு ஆன்லைனில் கொடுத்தாலும், எத்தனை பேருக்கு வந்து இன்ஸ்டாவில் கொடுத்தாலும், எத்தனை பேருக்கு நீங்கள் லைக்ஸு அக்செப்ட் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தாலும் என்ன ஆகும்? அந்த மனசு உடஞ்சி தூள் தூளாக போயிடும். அப்போ உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எந்த மனசை கொடுப்பீங்க? மிச்சம் மீதி இருக்கிறது தான் கொடுப்பீங்க. அந்த மிச்ச மீதி அவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? இது இவ கிடையாது. அப்போ தான் பிரச்சனை வருது. ஏன்னா இருக்கிறது என்னது? மிச்சம் மீதி, உண்மையானது இல்லை. பாருங்க, இதுதான் இந்த மனசு. அடுத்து போங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். அடுத்து இப்போ இதில் என்னன்னா கற்புன்னு போட்டிருக்கு. கீழே இருக்க செக்ஷுவாலிட்டி வந்து கற்பு. அப்பனா ஆண்களுக்கு கற்பு இருக்கா? சீக்கிரமா சொல்லுங்க. பெண்களுக்கு கற்பு இருக்கா? ஒருவனுக்கு ஒருத்தி எங்கிருந்து வந்துச்சு? பைபிள்ல இருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனை அல்லவா படைத்தார். இப்போ கல்ச்சர் சொல்லி எந்த கல்ச்சருமே இப்போ இல்லை. பைபிள் கல்ச்சருக்கு நான் வரேன். பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா ஒருவனுக்கு ஒருத்தி. நீ தப்பி தவறி கூட மனசளவில் கூட யோசிச்சினா அது விபச்சாரம், வேசித்தனம் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்கு. அப்படி பண்ணும்போது யாருக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்கன்னு போட்டிருக்குன்னா உன்னுடைய தோழியும் உன்னுடைய மனைவியும் உன்னை உருவாக்குன எனக்கோ நீ என்ன பண்ணுற? துரோகம் பண்ணுற. ஸோ ஃபஸ்ட்டு துரோகம் யாருக்கு? மனைவியாக இருந்தால் அது கணவனுக்கு, கணவனாக இருந்தால் அது மனைவிக்கு, அப்புறம் படைச்சவருக்கு. அடுத்து போங்க. அப்போ இந்த கற்புன்றது என்னன்னா இருதய சம்மந்தப்பட்டமான விஷயம். அந்த மனசு எங்கே இருக்குது? மூளையில் இருக்குங்களா? சரி, எத்தனை பேர் மூளையில் இருக்குன்னு சொல்கிறீங்க? பெண்மை. இந்த கற்பு வந்து ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. அதில் தெளிவாக இருங்க. மேன்ஹுட், உமன்ஹுட், பாய், கேர்ள், ரெண்டு பேரும் அவங்கள எப்படி காத்துக்கணும்? புனிதமாக காத்துக்கணும், பரிசுத்தமாக காத்துக்கணும். முடிச்சுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. இப்போ கடைசி ரோ சொல்ல போறீங்க. இந்த பெண்மைன்றது உங்க சரீரத்தில் இருக்கிறா, இல்லாட்டி உங்களுடைய மனசுல இருக்கா, இல்லாட்டி உங்களுடைய ஆழமான ஆவியில இருக்குங்களா? உடல், பொருள், ஆவி. ஆவி, ஆத்மா, சரீரம் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ இப்போ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்ல போறீங்க. லாஸ்ட் 2 rows சொல்ல போறீங்க. ஒரே பதில் சொல்லுங்க. அது கடைசியாக உட்காந்துருக்காங்களா அவங்க தான் லாஸ்ட் 2 rows ஹெட்டு. நீங்கள் எழுந்துங்களேன், டக்குன்னு சொல்லுங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஜோதிஷ்டருக்கு பக்கத்தில். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 rows ஹெட்டு. நீங்கள் எழுந்து சொல்லுங்க. எங்கே இருக்கு பெண்மை? எங்கே இருக்கு? உங்களை கேட்க போகிறேன். நீங்கள்லாம் கேர்ள்ஸ் தானே? கேர்ள் தானே? நீங்கள் கேர்ள்னு உங்கள் பாடியில் இருக்கா, உங்கள் சோலில் இருக்கா, உங்கள் ஸ்பிரிட்டில் இருக்கா, உங்கள் ஹார்ட்டில் இருக்கா, மனசில்? அடுத்து அங்கே சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். யோசனையா? மனசு மைண்டில் இருக்குன்றீங்க. சரி, அடுத்து போங்க. அடுத்து இப்போ அம்பு வருது, டிவிலாம் காமிக்கிறாங்க. அம்பு வந்த உடனே என்ன ஆகுது? ஆரோ பறக்குது. பறந்த உடனே என்ன வருது? உள்ளே வந்து குத்திடுது. உள்ளே வந்து கொடுத்தோன்னே ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்? ரத்தம் வடிஞ்சு அழுதுட்டு இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க? சந்தோஷமாக எங்கே பறக்கிறாங்க? அப்படியே வானத்தில் பறக்கிறாங்க. இது எப்படி வருதுன்னா அம்பு பரம்பரை வழியாக வருது. நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை இங்கேயோட இல்லை மேம், மாமியார் மாமனாருக்குள்ளே இந்த பிரச்சனை, விபச்சார பிரச்சனை, குடி பிரச்சனை, அதே பிரச்சனை எங்கே வருது? இங்கேயும் வருது. அதே பிரச்சனை அடுத்த தலைமுறைக்கும் போகுது. அப்போ அது ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. பிபி சுகர் வருதா? அதை மாதிரி இதுவும் வந்து பரம்பரை வழியாக வர பிரச்சனை. இப்போ நான் உங்களுக்கு காரணங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ தீர்வுக்கு நம்ம சீக்கிரம் வரப்போகிறோம். அடுத்து வேர்ட்ஸ், வார்த்தை. வார்த்தைனா கெட்ட வார்த்தை கேட்கும் போது நீங்களும் என்ன பண்ணுவீங்க? பேட் வேர்ட்ஸ் கேட்டிங்கன்னா, குட்டீஸ் பேட் வேர்ட்ஸ் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கற்றுப்பீங்களா? நோ சொல்வீங்களா? நோ சொல்வீங்களா? நீங்கள் கேர்ள்ஸ் சிரிக்கிறாங்க. நீங்கள் ஒரு பையன் அதான் சொன்னான். என்ன சொன்னான்னா, ஹே
உங்கள் அப்பா தானே வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாரு, உங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு. அவன் அப்படியே பார்த்தான். எங்கள் அம்மா பேசி தான் நான் கேட்டிருக்கேன். சரி உங்கள் அம்மாவை கூட்டு வா அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, அவர் பேசுகிறாரு மேம், நான் சும்மா இருக்க முடியுமா? நானும் பேசினேன், நானும் ஒரு 10 வார்த்தை. எங்கேருந்துங்க வந்துச்சு அது? அவர் பேசினதுலேருந்து. கண்டிப்பாக இல்லை. அப்போது உங்களுக்குள்ளே ஒரு மேனுஃபேக்சரிங் இது நடந்திருக்கு. எங்கேருந்து வருது? அவனுடைய இருதயத்தின் நிறைவிலிருந்து தான் பேசுவாங்களே தவிர சும்மா கேட்டதெல்லாம் பேச மாட்டாங்க. இப்போ உங்கள் மனசு அழுக்காக இருக்குது, அதிலிருந்து பேசுகிறீங்க. இப்போ மனசு வந்து உணர்ச்சியில் கிடையாது. மனசு எங்கே இருக்குன்னா ஆழமாக இருக்குது, உடம்புல கிடையாது. இப்போ நீங்கள் உடம்பை வச்சு நீங்கள் வந்து நீ பெண் நீ ஆண் சொல்கிறது கிடையாது. எங்கே இருக்குது உங்களுடைய பெண்மை? உங்கள் கற்பு எங்கே இருக்குது? ஆழமாக ஆவியில் இருக்குது. அதனால தான் அது சேஃபாக இருக்குது. அந்த சேஃபாக இருக்கிறதுல ஒரே ஒருத்தரால் தான் அதை டேமேஜ் பண்ண முடியும். யார்? மற்ற வரவங்க போகிறவங்க டேமேஜ் பண்ணவே முடியாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அவங்க ஐடாஸ் கடர் பற்றி சொல்லும் போது ஐடாஸ் கடருடைய சிஸ்டர் கன்சர்ன் சொல்லுவாங்க. சிஸ்டர் கன்சர்ன்னா கிறிஸ்டினா ரெய்னின்றவங்க ஒரு 20 வயசில் அவங்க ஒரு டீச்சர் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவமனையை ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அவங்க தனி ஒருத்தராக அவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்கிற, அதுவும் ரவுடித்தனம் பண்ணுற ஏரியா ராயபுரம் ஏரியாவில் என்ன பண்ணாங்க? ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு பெரிய தைரியமோ இல்லாட்டி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோ அப்படி அவங்க கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற புனிதம் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிச்சு. அவங்கள பார்த்தாலே எல்லாரும் எப்படி பண்ணுவாங்களாம்? மரியாதை கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற புனிதம் என்ன பண்ணோம்? புனிதத்துக்கு எப்போவுமே பவர் இருக்குது, அது பேசும். அப்போது நான் ஒவ்வொரு டைம் போகும்போது அந்த ஏரியாவில் நான் பார்க்குற எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிக்காரங்க. என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க, எப்படி என்ன நைட் டைமாக இருந்தாலும் அட்மிஷனை போடுறீங்க, 1 மணிக்கு 2 மணிக்கு பார்க்குறீங்க, எப்படி அது? நான் என்ன சொன்னேன்? எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் யார்? பவர்ஃபுல். என்கிட்ட கரை இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும்? பயப்பட முடியும். எந்த டைம் வேணால் ஆட்டோவில் வந்து இறங்குவேன், பேஷண்ட்டை பார்ப்பேன், போவேன். அப்போது அப்படி சவால் விட வைக்கிறது என்னது? உங்கள் பரிசுத்தம் மட்டும்தான் சவால் விட வைக்க முடியும். அப்போ சவால் விட வைக்கணும்னா நீங்கள் யாருக்கு பயப்படணும்? உங்களை படைச்சவருக்கு பயப்படணும். அடுத்து வாங்க. இது வந்து எப்படி கரைப்படுதுன்ற ப்ராசஸ். இப்போ ஒரு பாட்டை நீங்கள் கேட்குறீங்க, அந்த பாட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்து இதை போடு, அடுத்து இதை போடுன்னுவீங்க. நீங்கள் அந்த பாட்டை கேட்கும் போது அடுத்து அதை விட மோசமான டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் பாட்டை உங்கள் பசங்க வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. எப்படி அது? நீங்கள் ரகசியமாக கேட்குறது அவங்க எப்படி அங்கே கேட்குறாங்க? ஏன்னா இதெல்லாம் எங்கே பரவுது? எங்கே பரவுது? ஆவியில், மனசளவில் அதெல்லாம் வந்து ஒரு தொற்று நோயாக வீட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்து இதுதான் கரைப்பட்ட கற்பு, நோய்பட்ட கற்பு. உங்கள் கற்பு நோய்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இது எல்லாமே நடக்கும். வீட்டில் சண்டை நடக்கும், அடிதடி நடக்கும், எல்லாமே நடக்கும். அடுத்து இப்போ இப்படி ஆயிடுச்சு, எப்படி நம்ம வந்து சுத்தமாகிறது? அடுத்து போங்க. சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் போங்க. இது பாருங்க, இந்த மனசு யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? மொபைல் ஃபோன் கிட்ட. அதுக்கப்புறமா மனசு தொலைச்சிட்டு இருப்பாங்க. மனசு தொலைச்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நான் மாத்திரை போட்டு செத்துறேன், நான் இருக்கிறது உங்களுக்கு இஷ்டமே இல்லைல்ல அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. எங்கேயோ வந்து மனசு தொலைஞ்சு போச்சு. பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்போது எங்கே பிரச்சனை? எங்கே பிரச்சனை? பிரச்சனை வேற எங்கேயோ இருக்குது. அப்போது தொலைஞ்சு போன மனசை நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல எங்கே தொலைச்சிங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த குடிமகள், அவங்களுக்கு எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள விடவே மாட்டாங்களாம். அவங்க சொல்கிறாங்க அவங்க வர்றதுக்கு வெயிட் பண்ணின்னு இருப்பாங்களாம். அடுத்து இப்போ இது உடைக்கப்பட்ட கற்பு. இப்போ கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களோட இருதயம் சின்ன வயசுலேயே என்ன ஆகும்? அது உடஞ்சி போய்டும். உடஞ்சி போகும்போது அவங்க எப்படி வளருவாங்க? யாருமே நம்மளை கண்டுக்கல, நம்ம தனியாக நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? தப்பை துணிகரமாக பண்ணுவாங்க. சொல்லுவாங்க பேச்சே கேட்க மாட்டுது, பொய் சொல்லுது, திருடுது, இல்லாட்டி பேச்சே கேட்க மாட்டுது. இதே மிஸ் வந்து சொன்னால் ஏன் பொண்ணா அதை பண்ணவே இல்லை மேம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் பேச்சு ஏன் அது கேட்க மாட்டுது? ஏன் கேட்க மாட்டுது? வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் அது பார்க்குதுல்ல. அப்போ எங்கேருந்து என்ன வருது அதுக்கு? அந்த துணிகரமாக எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். ஏன்னா ஒருத்தர் சொன்னார் 10 வயசில், மேம் என் பொண்ணு பயங்கரமாக அடிக்குது, எப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்க மேம், மாத்திரை எழுதி கொடுங்க மேம். பொண்ணு பயங்கரமாக யார் அடிக்குது? எங்களை தான் மேம் அடிக்குது அப்படின்னாரு. ஏன் 10 வயசில் திடீர்னு வரீங்க?
சின்ன வயசில் எப்படி இருந்தா? அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதை கேளுங்கம்மா, 2 வயசில் அடிச்சப்ப கைத்தட்டி சிரிச்சாரு, இப்போ வந்து 10 வயசில் மாடு மாதிரி, அது இன்னைக்கு 15 வயசு பொண்ணு மாதிரி இப்போ இருக்கு, போட்டு நல்லா விளாசுது எங்களை. அப்போது எங்கேருந்து ஆரம்பிக்குது சொல்லுங்க? சின்ன வயசுல நீங்கள் கைத்தட்டி ரொம்ப நல்லா சூப்பராக பேசி தப்பான வார்த்தை பேசினா கூட சிரிக்கிறது, அதை கண்டிக்காமல் விடுறது, பின்னாடி பின்னாடி என்ன வருது? ஒவ்வொரு பிரச்சனையும் அடித்தளமாக ஃபவுண்டேஷன் அங்கேருந்து தான் வருது. எமோஷனல் அப்யூஸ், வீட்டில் கேட்குற தேவையில்லாத வார்த்தைகள், இதெல்லாம் அவங்களை என்ன பண்ணால் கரைப்படுத்துது. உங்கள் லைஃப்லேயே நடந்திருக்கும். உங்கள் லைஃப்பில் நடந்ததுனால தான் இவ்வளோ. அடுத்து நெக்ஸ்ட் போயிடுங்க, கடைசிக்கு வாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? எல்லாம் எழுந்துங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ ஓனர்கிட்ட போய் கொடுக்கணும். ஓனர்கிட்ட கொடுக்க ரெடியா எல்லாம்? என்ன எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கொடுக்க மாட்டேன்ற மாதிரி. நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணுங்க. இப்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன, எது உங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை? குடியா, சோஷியல் மீடியாவா, மொபைலா, இல்லாட்டி எல்லாமேவா? நீங்கள் அதை என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு வேணான்னு சொல்ல போகிறீங்க. அதை உங்கள் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறீங்க? நாய் அடித்து விரட்டுற மாதிரி அடித்து விரட்ட போகிறீங்க. உங்களால் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வந்து ஒருத்தர், உங்களை உருவாக்கின ஒருத்தரால், புனிதத்தினால மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன். போங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட் கடைசி வந்துடுங்க. அதோட நிலைங்க, அங்கே முன்னாடி போங்க, முன்னாடி சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்தை குடி ஆட்டி படைக்குது. இனிமே இந்த குடிப்பிசாசு ஆளுகை செய்ய நான் விடமாட்டேன். குடிக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். எல்லாம் கை இருக்கு பார்த்தீங்களா? அந்த கையை இங்கே வச்சுங்க, ஹார்ட்டில் வச்சுங்க. என்னுடைய மனசை எது எது காயப்படுத்தினதோ, கெட்ட வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், நான் பார்த்த தேவையில்லாத படங்கள், காட்சிகள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, கெட்ட நண்பர்கள், சமுதாய வலைத்தளங்கள், மொபைல் ஃபோன், இது எல்லாத்துக்காகவும் என்ன படைச்ச புனிதமான ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என் இருதயத்தை, என் கற்பை, என்னுடைய பெண்மையை, என்னுடைய ஆண்மையை கரைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு என் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிசாசை விரட்டி அடிங்க. எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான்னு சொல்லியிருக்கீங்க. உங்க பரிசுத்தத்தை இன்னைக்கு எங்களுக்கு தாங்க. இந்த பழைய கல்லான இருதயம், கல் மனசாட்சி எனக்கு வேண்டாம். புது மனசாட்சியை தாங்க. தப்ப ஒத்துக்கொள்கிற மனசாட்சி, புனிதமாக வாழணுன்ற ஆசைப்படுகிற மனசு. என்னை உருவாக்கின நீங்கள் என்னுடைய தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு எனக்கு புத்தம் புது மனசை தாங்க. சரி, இன்னைக்கு நான் சொல்கிறேன், எதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் அடிமைத்தனங்களாக இருக்கோ அந்த எல்லா அடிமைத்தனங்களும் உங்களை உருவாக்கின பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் அது அழிக்கப்பட்டிருக்கிற சிலுவையின் வல்லமனால் எந்தெந்த குடியின் அதிகாரங்கள், விபச்சார அதிகாரங்கள், வேசித்தன அதிகாரங்கள், தாறுமாறின் ராஜ்யங்கள், மொபைல் அடிக்ஷன், இந்த எல்லா அடிமைத்தனங்களும் நொறுங்கி போயிருக்கு. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது இருதயம், ஒரு புது மனசு ஏசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதா இன்னைக்கு மாறட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலையை இன்னைக்கு நான் கவுன்சிலராக நான் அறிவிக்கிறேன். இந்த விடுதலை இந்த ஏரியாவுக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆமென்.